வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு. நம்ம இந்த கேன்வாவை பயன்படுத்தி எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு மினிமம் ஒரு சிறிய அளவு சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஆன்லைன் வெப் அப்ளிகேஷனாக எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவும் வந்து வழக்கம் போல் ப்ரோ வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கேன்வாவோட ஹோம் பேஜுக்கு போய்க்கோங்க. ஹோம் பேஜில் போயிட்டு கேன்வா ஏஏன்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். கிரியேட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டிசைனு, இமேஜ், டாக்கு, கோடுன்னு இருக்குல்ல, இதை கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, இந்த கோடுங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான், கோடு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். கிரியேட் பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன், சிம்பிளாக கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஏஐ என்ன பண்ணுன்னா, ஒரு பிஎம்ஐ கால்குலேட்டர் நம்மளுக்கு தெரியுமில்ல, பாடி மாஸ் இண்டக்ஷன், இதை வந்து ஒரு கால்குலேட்டராக நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம எப்படி ஒரு வெப்சைட் பண்ணோம், நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண மாதிரியே இந்த ஏஐ வந்து நம்ம எப்படி ஒரு சாட் ஜிபிடி ஜெமினியில் வந்து கொடுக்குறோம். இப்போ அதில் கொடுத்தா அது நம்மளுக்கு கோடு கொடுக்கும். அந்த கோடை வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்லாவும் கேட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரன் பண்ணுவோம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனாகவே கொடுத்துரும். இந்த பாருங்கள், கோடு வெர்ஷன் 1 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதில் போயிட்டு நான் வந்து கொடுக்கலாம். இப்போ என்னோட ஹைட்டே நான் கொடுக்குறேன். நான் வந்து 166 சென்டிமீட்டர் இருக்கிறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 84 சென்டிமீட்டர், 84 கிலோ இருக்கேன். அப்படியே கால்குலேட் பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஒபீஸ். நான் வந்து வெயிட் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதை வந்து பப்ளிஷ்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துரும். நான் கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்தோடனே பப்ளிஷ்னு லிங்க் மாதிரி கொடுத்துரும். அது ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். எடுத்தோடனே அந்த லிங்கை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதை வந்துச்சு பாருங்க, அழகா பூலாம் போடுது. அவ்வளோதான். காப்பி பண்ணிட்டு நான் இப்போ இதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், பிஎம்ஐ கால்குலேட்டர் நம்மளுக்கு ரெடி. இந்த லிங்கை வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம உருவாக்கலாம். இப்போ வந்து இது வந்துருச்சு பாருங்க, அவ்வளோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து வெர்ஷன் 1. இப்போ வெர்ஷன் 1 இப்போ இதில் இன்னொன்று கூட நான் ஆட் பண்ணுறது. இப்போ இதில் என்ன சொல்கிறேன், ஆட் த டைட்டில் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். நம்ம கம்பெனி பேரே போட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்து டிஜிட்டல் ஒர்க்ஸ் அப்படின்னு போட சொல்கிறேன். போட்டு ரன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். வெர்ஷன் 2ன்னு போட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணி கொடுத்துரும். இது இந்த மாதிரி நம்ம இதில் நிறைய ஆப்ஸ் வந்து இதில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் வந்து நம்ம எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ கால்குலேட்டர் உருவாக்குறது நான் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்டை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வெர்ஷன் 2 வந்துருச்சா, மேலே பாருங்கள், இந்த டிஜிட்டல் ஒர்க்ஸ்ன்னு போட்டுருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி என்ன செய்வோம்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் புது ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்டை மட்டும் பார்த்துங்க. கிரியேட் மாடர்ன் கால்குலேட்டர் வித் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இது சாட் ஜிபிடி மாதிரி தான். கொடுக்கும் போதே நம்ம நல்ல முறையில் கொடுத்துடணும். இல்லைன்னா அது ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோமோ பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கொடுக்குறேன். இப்போ கால்குலேட்டர் ஆப் நம்மளுக்கு வரும் பாருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோ. நம்மளுக்கு சாட் ஜிபிடி மாதிரியே தான். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு இஎம்ஐ கால்குலேட்டரும் பார்ப்போம். நம்ம ஒரு இஎம்ஐ ஒரு டோட்டலாக எவ்வளோ வருது, ஒரு 50,000 ரூபா கட்டணும்னா 12 மாதத்தில் எவ்வளோ இஎம்ஐ வரும் அப்படின்னு மாதிரி கூட நம்ம ஒரு கால்குலேட்டர் அடுத்ததை ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ இது பார்ப்போம். இது வந்து கோடிங், இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வருது, கிரியேட்டிங் யுவர் கோட், இட்ஸ் மை டேக் எ மொமெண்ட் அப்படின்னு சொல்லுது. 33 லைன்ஸ் 34 லைன்ஸ்ன்னு டைப் பண்ணிகிட்டே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வந்துருச்சு பாருங்கள். வெர்ஷன் 3ல் வந்து நம்மளுக்கு ஒரு கால்குலேட்டர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான் கால்குலேட்டர். ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதையும் அதே மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆப் நம்ம இப்போ கொடுத்து இப்போ வந்து ரெண்டாவதாக இப்போ நம்ம ஒரு ஆப் வந்து பண்ணுவோம். என்ன பண்ணலான்னா, இதே கேன்வா AQ3 போயிடுங்க. இதுக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டாம். இதில் போய்ட்டு கோடு கொடுத்துங்க. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு மந்த்லி பட்ஜெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் பட்ஜெட் போடுறோம் இல்லையா, மந்த்லி பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் ஏ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் போட்டுறேன். எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், கெட் மை இன்கம் அண்ட் டெய்லி expenses, give the balance and put chart
ஆல்சோ அப்படின்னு போட்டுருவோம். இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். இப்போ இந்தமாரி நம்ம என்ன விதமான ஆப் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் பெரிய ஆப்னால கொடுக்கும். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் வழக்கம் போல் ChatGPTயில் எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா அது பாட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இஎம்ஐ கால்குலேட் பண்ணலாம். இப்போ கேன்வா கோடை வச்சு நீங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணலாம், பிஎம்ஐ கால்குலேட் பண்ணலாம், ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணலாம், இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஒரு இன்வாய்ஸ் வந்து அப்படியே ஜென்ரேட் பண்ணலாம், போட்டு பண்ணலாம். கியூஸ் வந்து ரெடி பண்ணலாம். கியூஸ் வந்து ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், பாஸ்வேர்டு ஜென்ரேட்டர் பண்ணலாம், எக்ஸ்பென்சிவ் ட்ராக்கர் இப்போ பண்ணுறோம்ல அது, அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், நிறைய செய்யலாம். லேண்டிங் பேஜ், ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ் வாங்கலாம். நிறைய வந்து நம்ம இதில் வச்சு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நிறைய பண்ணலாம். பட் நீங்கள் இது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் நல்லா தெரியும், ஏஐ தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். ChatGPTலேருந்து எடுத்து நீங்கள் அதை வந்து இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கும் போது ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷன் தேவைப்படுது. சின்ன அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். நம்ம பெரிய அப்ளிகேஷன் ஒரு டேட்டா பேஸில் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து கேன்வா வந்து அந்த அளவு நம்மளுக்கு அவுட்புட் தராது. பட் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஒரு 1 பேஜ் வெப்சைட்ஸு, ஒரு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு கொடுப்போம்ல, ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணால் ப்ராடக்ட் லிஸ்ட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி மெனு ஆப், அது ஜிம்மில் வந்து ஃபிட்னஸ் கால்குலேட்டரு, அட்டண்டன்ஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா ப்ரீமியம் கால்குலேட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த இதில் வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்போதும் தெளிவாக கொடுக்கணும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ வந்து இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அழகாக கொடுத்துச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் கொடுக்குறேன் டோட்டல் இன்கம் வந்து 3 பப்ளிஷ் பண்ணிடுவோம். பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம அதில் இன்புட் வந்து கொடுத்து பார்த்துடலாம். பப்ளிஷ் ஆகிடுச்சு. வியூ வெப்சைட் கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகட்டும். அது ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய செய்யலாம். அதில் நீங்கள் யோசிச்சு பார்த்து செஞ்சு பாருங்கள். டோட்டல் இன்கம் வந்து எனக்கு வந்து இப்போ 10,000 கொடுக்குறேன். ஓகேங்க, டைப் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வரும். இதில் கொடுத்துருக்கோம் டோட்டல் இன்கம். இப்போ இதில் வந்து இன்கம்னு கொடுத்துட்டு எவ்வளோ இன்கம் எவ்வளோ வந்துருக்குது, 10,000 எனக்கு இன்கம் வருதுங்க கொடுக்குறேன். 1 2 3 10,000 கொடுக்குறேன். இப்போ இது எந்த டேட்லேருந்து ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் சேலரி பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குது பாருங்கள். கொடுத்துட்டு ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் டோட்டல் இன்கமில் இது 10,000 இங்கே வந்துருச்சு. இப்போ இதை எக்ஸ்பென்ஸ்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். கொடுத்துட்டு ஆட் டிரான்சாக்ஷன் கொடுத்தேன்னா எக்ஸ்பென்சஸில் வந்து நம்மளுக்கு 100 ரூபா வந்துடும். எக்ஸ்பென்ஸில் 100 ரூபா வந்துடும், பேலன்ஸ் 9,900 வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டும் போட்டு கட்டுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லி இதில் ட்ராக் பண்ணிட்டே வந்தால் இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே குவாலிட்டியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் நிறைய அப்ளிகேஷன்லாம் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஜென்ரேட் பண்ணி எனக்கு கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். கம்பெனி மெயிலில் எல்லாத்தையுமே அனுப்புங்க. ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.